ஆதி சங்கரர் சனாதன தர்மம் தழைக்க வந்த கடவுளின் மறு உருவம். ஆதி சங்கரர் சனாதன தர்மம் தழைக்க வந்த கடவுளின் மறு உருவம். அறிவின் ஒளி, தர்மத்தின் காவலன், அத்வைதத்தின் தூதுவன், ஒரு மகான் வாழ்ந்து மறைந்த 32 ஆண்டுகளில் ஆற்றிய அற்புதங்கள். அவதாரம்: சிவனின் மறு அவதாரம், ஒரு தெய்வீக பிறப்பு. கி.பி. 788ஆம் ஆண்டு கேரளாவின் காலடி என்னும் சிறு கிராமத்தில் சிவகுரு மற்றும் ஆர்யாம்பா என்ற தம்பதியினருக்கு ஒரு அசாதாரண குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையே ஆதி சங்கரர். பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் தவித்த இத்தம்பதியர் சிவபெருமானை வேண்டிக் கொண்டனர். அதன் விளைவாக சிவனே மனித உருவில் அவதரித்தான் என்பது ஐதீகம். சிறுவயதிலேயே அசாதாரண அறிவாற்றல் கொண்ட சங்கரர் ஒரே முறை கேட்டதை மனப்பாடம் செய்யும் திறன் பெற்றிருந்தார். அவரின் கண்களில் ஒளிர்ந்த அறிவொளி அவரைச் சந்திப்பவர்கள் அனைவரையும் வியக்க வைத்தது. சனாதன தர்மம் தளர்ந்து கிடந்த ஒரு சகாப்தத்தில் தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்த தேவர்களே அவரை பூவுலகிற்கு அனுப்பினர் என்று புராணங்கள் கூறுகின்றன. சங்கரரின் பிறப்பின் சிறப்புகள். கேரளாவின் காலடி கிராமம் பிறப்பிடம். கி.பி. 788 அவதார காலம். சிவகுரு மற்றும் ஆர்யாம்பா திருப்பெற்றோர். சிவனின் அம்சமாக கருதப்படுகிறார். 3 வயதில் வேதங்களை கற்றார். 5 வயதில் சமஸ்கிருதம் தேர்ந்தார். காலடி அறிவொளியின் தொட்டில். கேரளாவின் பூர்ணா நதி கரையில் அமைந்த காலடி கிராமம் மனித வரலாற்றில் மறக்க முடியாத இடமானது. அந்த பூமியில் பிறந்த சங்கரர் அந்த மண்ணையே தெய்வீகமாக்கினார். இன்றும் காலடி சங்கர மடம் ஒரு புனித தலமாக திகழ்கிறது. இளமை காலம். அற்புத குழந்தை, ஞானத்தின் விதை. 3 வயதில் வேதம். சங்கரர் 3 வயதிலேயே வேதங்களை கற்கத் தொடங்கினார். தந்தையை இழந்தாலும் தாயின் அரவணைப்பில் வளர்ந்த அவர் வேத மந்திரங்களை எளிதாக மனப்பாடம் செய்தார். சந்நியாசம் ஏற்பு. 8 வயதில் கண்ணீர் விட்ட தாயை விட்டு சந்நியாசம் ஏற்க தயாரானார். ஒரு முதலை கால்கடியாக தாயின் அனுமதி பெற்று சந்நியாசி ஆனார். இந்த நிகழ்வு புராணத்தில் புகழ் பெற்றது. குரு தேடல். குருவை தேடி நர்மதை நதி கரை வரை பயணித்தார். கோவிந்த பகவத்பாதர் என்ற மகான் அவரை வழிகாட்டினார். அந்த சந்திப்பு சங்கரரின் வாழ்க்கையை மாற்றியது. அத்வைத கற்பிக்கை. குரு கோவிந்த பகவத்பாதர் அத்வைத வேதாந்தத்தை சங்கரருக்கு போதித்தார். அந்த ஞான தீபம் பின்னாளில் இந்தியா முழுவதும் எரியத் தொடங்கியது. அத்வைத வேதாந்தம் ஒன்றே பரம்பொருள். சங்கரரின் மிக பெரிய தத்துவ பங்களிப்பு அத்வைத வேதாந்தம். பிரம்மம் மட்டுமே உண்மையானது, உலகம் மாயை, தனிப்பட்ட ஆத்மா பிரம்மத்திலிருந்து வேறுபட்டதில்லை, இதுவே அத்வைதத்தின் சாரம். இந்த 3 தத்துவங்கள் சங்கரரின் அத்வைத வேதாந்தத்தின் அடிப்படை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைந்திருந்த இந்த உண்மையை சங்கரர் மக்களிடம் கொண்டு சேர்த்தார். தர்க்கத்தின் சிங்கம், வாதத்தில் வெற்றி. சங்கரர் வெறும் தத்துவஞானி மட்டுமல்ல, அவர் ஒரு மகத்தான விவாதவாதி. புத்தமதம், ஜைனமதம், மீமாம்சை, சாங்கியம் உள்ளிட்ட பல்வேறு சிந்தனை பள்ளிகளின் அறிஞர்களை வாதில் வென்று சனாதன தர்மத்தின் உண்மையை நிலைநாட்டினார். மண்டன மிஸ்ரர் என்ற மகா அறிஞரோடு நடந்த வாதம் வரலாற்றில் பிரசித்தம். அந்த வாதம் 45 நாட்கள் நடந்தது. சங்கரர் வென்றார். மண்டன மிஸ்ரர் சந்நியாசி ஆனார். ஞானமே முக்திக்கு வழி, வேறு எந்த சாதனமும் இல்லை. சுயத்தை அறிவதே இறைவனை அறிவது. ஆதி சங்கரர். திக்விஜயம். 4 திசைகளிலும் தர்ம வெற்றிக்கொடி. 1. கிழக்கு. ஒடிசாவிலும் வங்காளத்திலும் வேதாந்தத்தை பரப்பினார். ஜகந்நாத் கோவிலை தரிசித்தார். 2. வடக்கு. காசி, கயா, ஹிமாலயம் வரை பயணித்தார். பதரிநாத் மடத்தை நிறுவினார். 3. மேற்கு. குஜராத்தில் துவாரகா மடம் நிறுவினார். கர்நாடகாவிலும் அத்வைதத்தை போதித்தார். 4. தெற்கு. தமிழகம், கேரளம் வழியாக ஸ்ருங்கேரி மடம் நிறுவினார். குமரி வரை சென்று வந்தார். 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த சங்கரர் இந்தியா முழுவதும் பயணித்தார். அந்த காலத்தில் போக்குவரத்து வசதியே இல்லாதிருந்தும் பாதங்களால் மட்டுமே நடந்து சென்று தர்மத்தை மீட்டெடுத்தார். 4 மடங்கள், 4 திசைகளில் ஞானம். பனி சூழ்ந்த மலை பதரி மடம். வடக்கு. உத்தரகாண்ட் மாநிலம். வேதத்தின் அதர்வண வேதத்தை பின்பற்றுவது. இங்கு ஜோதிர்மட் என்றும் அழைக்கப்படுகிறது. கடலலை துவாரகா மடம். மேற்கு. குஜராத் மாநிலம். சாமவேதம் பின்பற்றப்படுகிறது. சாரதாபீடம் என்றும் அறியப்படுகிறது. மூலிகை ஸ்ருங்கேரி மடம். தெற்கு. கர்நாடகம். யஜூர்வேதம் பின்பற்றப்படுகிறது.
முதலில் நிறுவப்பட்ட மடம் என்று சொல்லப்படுகிறது. சூரியோதயம் பூரி மடம், கிழக்கு ஒடிசா மாநிலம். வேதம் பின்பற்றப்படுகிறது. கோவர்த்தன மட் என்று அழைக்கப்படுகிறது. தத்துவம். மாயை என்றால் என்ன? சங்கரர் விளக்கம். மாயையின் இயல்பு. நாம் காணும் உலகம் உண்மையானதாகத் தோன்றினாலும் அது பிரம்மத்தின் மீது ஏற்றப்பட்ட ஒரு தோற்றம் மட்டுமே. கயிறை பாம்பாக நினைப்பது போல பிரம்மத்தை உலகமாக நாம் தவறாக உணர்கிறோம். இந்த அறியாமையே மாயை. ஞானம் பிறந்த தருணத்தில் மாயை மறைந்து பிரம்மம் மட்டுமே தெளிவாக தெரியும். விடுதலைக்கான வழி. சங்கரர் கூற்றுப்படி முக்தி என்பது சொர்க்கத்திற்குச் செல்வதல்ல, அது நாம் ஏற்கெனவே பிரம்மமாக இருக்கிறோம் என்பதை உணர்வதே. ஜீவன் முக்தி. இவ்வுலகில் இருந்தே விடுதலை சாத்தியம். ஸ்ரவணம், வேதங்களை கேட்பது. மனனம், சிந்தித்து ஆழப்படுத்துவது. நிதித்தியாசனம், தியானத்தால் உணர்வது. இலக்கிய சாம்ராஜ்யம், சங்கரரின் படைப்புகள். 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த இந்த மகான் அந்த குறுகிய காலத்தில் நூற்றுக்கணக்கான நூல்களை இயற்றினார். உபனிஷத்துகள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை ஆகியவற்றிற்கு ஆழமான உரைகள் எழுதினார். இவை இன்றும் வேதாந்த மாணவர்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்குகளாக விளங்குகின்றன. சங்கரரின் முக்கிய நூல்கள். 1. பிரஸ்தான திரயம் உரைகள். உபனிஷத்துகள், பிரம்மசூத்திரம் மற்றும் பகவத்கீதை ஆகிய 3 நூல்களுக்கும் விரிவான உரைகள் எழுதினார். இவை வேதாந்தத்தின் மூல நூல்கள். 2. விவேக சூடாமணி. சந்நியாசிகளுக்கான ஆத்ம விசாரத்தை விளக்கும் அற்புத நூல். ஞானம் தேடும் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய கையேடு. 580 பாடல்கள் கொண்டது. 3. சௌந்தர்யலஹரி. தேவி பராசக்தியை துதிக்கும் 100 பாடல்கள் கொண்ட அற்புத காவியம். இது இலக்கியமாகவும் ஆன்மீகமாகவும் சிறப்பானது. 4. நிர்வாண ஷட்கம் மற்றும் பஜ கோவிந்தம். ஆத்மஸ்வரூபத்தை வெளிப்படுத்தும் சிறு ஆனால் ஆழமான கவிதைகள். பஜ கோவிந்தம் இன்றும் பஜனைகளில் பாடப்படுகிறது. மண்டன மிஸ்ரர் வாதம். வரலாற்றின் மிக பெரிய தத்துவ விவாதம். மண்டன மிஸ்ரர் அந்த காலத்தின் மிக பெரிய மீமாம்சை அறிஞர். கர்மகாண்டம், வேத சடங்குகளே முக்திக்கு வழி என்று நம்பினார். ஆயிரக்கணக்கான சீடர்களை கொண்டிருந்தார். வாதம் 45 நாட்கள். நடுவர்களாக மண்டன மிஸ்ரரின் மனைவி உபயபாரதி இருந்தார். 45 நாட்கள் தொடர்ந்து நடந்த வாதத்தில் சங்கரர் வென்றார். மண்டன மிஸ்ரர் சந்நியாசம் ஏற்று சுரேஸ்வராசாரியர் ஆனார். ஸ்ருங்கேரி மடத்தின் முதல் மடாதிபதி ஆனார். சங்கரரின் சீடர்கள், ஞானத்தின் தூதுவர்கள். பத்மபாதர் சங்கரரின் முதல் சீடர். நர்மதை நதியை நடந்து கடந்த புகழ்பெற்ற சீடர். பஞ்சபாதிகா என்ற நூலை இயற்றினார். ஹஸ்தாமலகர் பிறவியிலேயே ஆத்ம ஞானம் பெற்ற அற்புத சீடர். ஹஸ்தாமலகியம் என்ற தத்துவ நூலை இயற்றினார். தோடகாசாரியர் குருபக்தியால் ஞானம் பெற்ற சீடர். தோடகாஷ்டகம் என்ற அற்புத துதியை இயற்றினார். சுரேஸ்வராசாரியர் வாதத்தில் தோற்று சீடரான மண்டன மிஸ்ரர். ஸ்ருங்கேரி மடத்தின் முதல் மடாதிபதி ஆனார். நைஷ்கர்மிய நூலை இயற்றினார். கேதார்நாத் மகான் சங்கமித்த பூமி. கி.பி. 820ஆம் ஆண்டு வெறும் 32 வயதில் ஹிமாலயத்தில் கேதார்நாத்தில் சங்கரர் தனது பரமபத ஜீவனை நிறைவு செய்தார். அந்த புனித கோவிலை மீட்டெடுத்து புதுப்பித்தவரும் அவரே. அவர் மறைந்தது ஒரு சாதாரண மனிதனின் மரணமல்ல, சிவன் தனது அம்சத்தை திரும்ப அழைத்து கொண்டது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். மகத்தான சாதனைகள். 32 ஆண்டுகளில் 32 மகத்தான சாதனைகள். வயதில் மகாசமாதி. 32 வயதில் ஒரு வாழ்நாள் முழுதும் செய்ய முடியாத சாதனைகளை நிறைவேற்றினார். மடங்கள் நிறுவினார். இந்தியாவின் 4 மூலைகளிலும் மடங்களை நிறுவி சனாதன தர்மத்தை காத்தார். நூல்கள் படைத்தார். பல்வேறு தத்துவ நூல்களும் பாடல்களும் உரைகளும் 32 வயதுக்குள் இயற்றினார். முக்கிய உரைகள். உபனிஷத்துகளுக்கு 12 விரிவான உரைகள் எழுதினார். இவை வேதாந்தத்தின் அஸ்திவாரம். ஷட்தர்சனங்களை வென்ற ஞானி. சங்கரர் காலத்தில் இந்தியாவில் 6 பெரிய தத்துவ பள்ளிகள் இருந்தன. சங்கரர் அவை அனைத்தையும் ஆழமாக கற்று அவற்றின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி வேதாந்தத்தின் உயர்வை நிலைநாட்டினார். சனாதன தர்மம் ஏன் தளர்ந்தது? சங்கரருக்கு முன்பு நிலை. புத்தமதமும் ஜைனமதமும் வலுவாக வளர்ந்து வேத மதம் தளர்ந்து கிடந்தது. கர்மகாண்டங்கள் மட்டுமே பேசப்பட்டு அதன் ஆழமான ஞானம் மறைந்திருந்தது. சனாதன தர்மத்தின் அடிப்படை ஞானம் வேதாந்தம் பலருக்கு புரியாத மந்திரமாக மாறியிருந்தது.
சங்கரர் செய்தது வேதாந்தத்தை எளிய மொழியில் விளக்கினார். வாதங்களால் மற்ற சித்தாந்தங்களை தோற்கடித்தார். 4 மடங்கள் நிறுவி ஒரு திட்டமிட்ட தர்ம மேலாண்மை முறையை உருவாக்கினார். அவரால் சனாதன தர்மம் மீண்டும் இந்தியாவின் இதயத்தில் நிலைத்தது. மாயை கடந்த மகான் அற்புத நிகழ்வுகள். முதலை அற்புதம். 8 வயது சங்கரர் நதியில் நீராடும்போது முதலை கால்பிடித்தது. சந்நியாசம் கேட்டால் விடுவிக்கிறேன் என்று கூறினார். தாய் ஒப்புக்கொண்டதும் முதலை விட்டது. இது அவரது ஞான விதியை உறுதிப்படுத்தியது. காணாமல் போன வாழ்க்கை. தனது குரு கோவிந்த பகவத்பாதரின் ஆணையால் சங்கரர் ஒரு முக்கியமான ஆன்மீக இரகசியத்தை கற்றுக்கொண்டதாக அறியப்படுகிறது. தேகப்பிரவேசம். வேறு ஒரு மன்னரின் உடலில் புகுந்து அவரது அரசியல் அனுபவத்தை பெற்றார். காட்டு யானை திரும்பியது. வாரணாசியில் சங்கரர் நடந்து செல்லும்போது ஒரு மத்த யானை வந்தது. சீடர்கள் ஓடினர். ஆனால் சங்கரர் அசைவற்று நின்றார். யானை அவரை வணங்கி திரும்பியது. ஞானி முன் இயற்கையும் தலைவணங்கும் என்பதற்கு சான்று. சண்டாளனிடம் தெய்வீகம். காசியில் சண்டாளன் ஒருவன் வழிமறைக்கவே சங்கரர் விலகினார். அதனால் அவன் கேட்டான், விலகுவது யார்? ஜீவாத்மாவா பரமாத்மாவா? இந்த கேள்வி சங்கரருக்கு ஆழமான அனுபவத்தை அளித்தது. அவர் சண்டாளனிடம் நமஸ்காரம் செய்தார். காசி ஞானத்தின் தலைநகரம். வாரணாசி காசி என்றும் அழைக்கப்படும் இந்த புனித நகரம் சங்கரர் வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இங்கு பல அறிஞர்களை சந்தித்து வாதிட்டார். காசி விஸ்வநாதரை தொழுதார். அவரது பல முக்கியமான நூல்கள் இங்கு இயற்றப்பட்டன. கங்கை கரையில் அறிவை அலம்ப வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டினார் சங்கரர். பக்தி மார்க்கம். ஞானமும் பக்தியும் இரண்டும் ஒன்றே. பக்தியின் இடம். சங்கரர் ஞான மார்க்கத்தை வலியுறுத்தினாலும் பக்தி மார்க்கத்தையும் மறுக்கவில்லை. தேவி ஸ்தோத்திரங்களும் சிவ துதிகளும் விஷ்ணு பாடல்களும் அவர் இயற்றியவை. ஞானம் என்பது உணர்வை கடப்பதல்ல, ஆழமாக உணர்வதே. சௌந்தர்யலஹரி பக்தியின் சிகரம். அம்பாளை துதிக்கும் 100 பாடல்கள் கொண்ட சௌந்தர்யலஹரி சங்கரர் பக்தியின் ஆழத்தை காட்டுகிறது. அழகின் அலை என்று பொருள்படும் இந்த நூல் தேவியின் மகிமையை ஒவ்வொரு பாடலிலும் அழகாக விளக்குகிறது. இது இன்றும் வழிபாட்டிலும் இலக்கியத்திலும் போற்றப்படுகிறது. சங்கரர் கற்பித்த வாழ்க்கை மதிப்பீடுகள். விவேகம். நிரந்தரத்தை அல்லாதிலிருந்து பிரித்தறியும் ஆற்றல். வைராக்கியம். உலகப் பொருள்களில் பற்றற்று இருக்கும் தன்மை. சச்சம்பத்தி. 6 ஆன்மீக சாதனங்கள், மனக்கட்டுப்பாடு முதலியன. முமுக்ஷுத்வம். விடுதலையை ஆழமாக விரும்பும் தீவிர ஆசை. இந்த 4 சாதன சம்பத்துகள் சாதன சதுஷ்டயம் ஞான மார்க்கத்திற்கான முன்தேவைகள் என்று சங்கரர் கற்பித்தார். இவை இன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருத்தமானவை. தீர்த்தயாத்திரை ஆன்மீக ஒருமைப்பாடு. சங்கரர் 4 மடங்கள் நிறுவியதன் நோக்கம் வெறும் ஆன்மீகமல்ல, அது இந்தியாவை ஒரு தேசமாக கட்டிணைக்கும் முயற்சியும் கூட. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என 4 திசைகளிலும் மடங்கள் நிறுவி சந்நியாசிகள் மூலம் ஒரு ஒருங்கிணைந்த சனாதன தர்ம வலையமைப்பை உருவாக்கினார். இந்தியா என்னும் கருத்தை ஆன்மீகமாக வலுவாக்கினார் சங்கரர். மேற்கோள்கள். சங்கரரின் அமரமான வாக்குகள். சிதானந்தரூப் சிவோகம் சிவோகம். ஞானானந்த வடிவான சிவனே நான், சிவனே நான். நிர்வாண ஷட்கம். கோவிந்தத்தை வணங்குங்கள், கோவிந்தத்தை வணங்குங்கள். மரண தருவாயில் இலக்கண நூல்கள் உங்களை காப்பாற்றாது. பஜ கோவிந்தம். ஆத்மா என்னில் உள்ளதா அல்லது நான் ஆத்மாவிற்குள் உள்ளேனா? இந்த கேள்வியே ஞானத்தின் தொடக்கம். விவேக சூடாமணி. சங்கரர் மற்றும் பிற தத்துவஞானிகள் ஒரு ஒப்பீடு. அம்சம். ஆதி சங்கரர், ராமானுஜர், மத்வர். தத்துவம். அத்வைதம் இரண்டற்றது. விசிஷ்டாத்வைதம். துவைதம் இரட்டை. முக்தி வழி. ஞான மார்க்கம். பக்தி கூட்டல் ஞானம். பக்தி மார்க்கம். காலகட்டம். கி. பி. 788 முதல் 820 வரை. கி. பி. 1017 முதல் 1137 வரை. கி. பி. 1238 முதல் 1317 வரை. பிரம்மம் மற்றும் ஜீவன் ஒன்றே. பிரம்மத்தில் ஜீவன் உள்ளது. வேறுபட்டவை. மடங்கள் 4 திசை. ஸ்ரீரங்கம் மையமாக. உடுப்பி மையமாக. மு.